உங்களுக்கெல்லாம் திருப்பரங்குன்றம் தெரியும் இல்லையா? திருப்பரங்குன்றமில் முருகன் இருப்பார், அறுபடை வீடுடைய முதல் வீடு. ஆனால் அந்த திருப்பரங்குன்றத்துடைய பெயர், அந்த மலையுடைய பெயர் சிக்கந்தர் மலை அப்படின்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா? எனக்கும் தெரியவே தெரியாது. ஒரு சில நாட்களாக தான் இந்த சர்ச்சைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. திருப்பரங்குன்றத்துக்கு மேலே ஒரு தர்கா இருக்குது. அந்த தர்கா இருக்கிறதுனால அந்த மலையுடைய பெயர் சிக்கந்தர் மலை. அந்த தர்கா முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது. அங்கே நாங்கள் போயிட்டு வரதுக்கு எங்களுக்கு எந்த தடையும் இல்லை, நாங்கள் வழிபாடெல்லாம் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சது, எப்போ இந்த சிக்கந்தர் மலை அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்தது அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு இஸ்லாமிய சகோதரர் அந்த மலை மேலே போகிறதுக்காக வந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே ஆடு வெட்டி பலி கொடுக்க போகிறேன் நான் அப்படின்னு சொன்னதுனால கீழே இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அங்கேயே கொஞ்சம் வாக்குவாதமும் ஆயிருக்கு. இது அன்னைக்கே செய்தியாகவும் வந்தது. இதற்கு பிறகு தான் அந்த மலை சிக்கந்தர் மலை அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, இது தொடர்பாக ஏற்கனவே வழக்கெல்லாம் நடந்திருக்கு, வெள்ளைக்காரங்காலத்திலே நாங்கள் ஆர்டர் வாங்கிட்டோம், அது எங்களோடது தான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வெளியில் வந்துகிட்டே இருந்தது. அதற்கு பிறகும் இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை அந்த மலையில் நாங்கள் ஆடு கோழி எல்லாம் வெட்டி நாங்கள் சமைச்சு சமபந்தி விருந்து நடத்த போகிறோம் அப்படின்னு ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. 18ஆம் தேதியான நேற்று அந்த சமபந்தி விருந்து நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் ஊர்வலமாக அங்கே மிகப்பெரிய தள்ளுமுள்ளுக்கெல்லாம் நடந்து அவங்க அல்லாஹு அக்பர் அப்படின்னு கோஷம்லாம் போட்டு, அதற்கு எதிர்வினையாக இந்து அமைப்புகள் ஒன்றாக திரண்டு திருப்பரங்குன்றத்தில் ஊர்வலம் நடத்தி அவங்க கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேல் வேல் வெற்றி வேல் இப்படியெல்லாம் கோஷம் போட்டு கிட்டத்தட்ட இது ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனையை ஆரம்பித்தது இந்து அமைப்புகள் கிடையாது. இந்த பிரச்சனையை ஆரம்பித்தது காவல்துறையினர். இங்கே நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதே தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது. அங்கே மலை மேலே ஒரு தர்கா இருக்குது, அங்கே தர்காவுக்கு இஸ்லாமியர்கள் போயிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஏன் இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறணும்? அந்த கேள்வி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சர்ச்சையாக மாற்றினது யார்? எதற்காக காவல்துறையினர் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அனுமதி மறுக்கிறாங்க? சரி, இப்போ அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி அந்த மலை மேலே இருக்கிற அந்த தர்காவில் ஆடு கோழி எல்லாம் பலியிட்டிருக்காங்களா, இல்லை இப்போ தான் முதல் தடவையாக அவங்க அதை செய்கிறாங்களா? நான் படித்த செய்திகள் வரைக்கும் அங்கே போயிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்களே தவிர, இதற்கு முன்னாடியும் அந்த மலை மேலே ஆடு கோழியெல்லாம் பலியிட்டிருக்கோம் அப்படின்னு எந்த இடத்துலையுமே இஸ்லாமிய அமைப்புகளும் சொல்லலை. அதை நான் படிக்கலை. ஒருவேளை அவங்க சொல்லியிருந்து எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதையும் நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி மலைக்கு மேலே ஆடு கோழியெல்லாம் பலியிட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்து அமைப்புகளும் இல்லை அங்கே முருக பக்தர்களும் அவங்களும் இவ்வளோ நாள் சும்மா இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அப்போது ஒரு லாஜிக் கன்க்ளூஷனாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரச்சனை இப்போ தான் உருவாகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. உருவாகுது அப்படின்னு சொல்கிறத விட உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா ஒரு மதக்கலவரத்துக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த பிரச்சனையில் இருக்குது. ஒரே ஒரு இஸ்லாமியர் நான் ஆடு கோழி பலியிடுவேன் அப்படின்னு சொன்னதை காவல்துறை தடுத்த உடனே ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அவங்க ஒற்றுமையாக ஒன்றா திரண்டுட்டாங்க. அது எப்படி நீங்கள் தடுக்கலாம்? இது எங்களுடைய உரிமை, நாங்கள் அங்கே போய் இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக கலெக்டர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. கலெக்டர் இப்போ ஜல்லிக்கட்டெல்லாம் நடந்துகிட்ருக்கு, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்ததுக்கப்புறமா 20ஆம் தேதிக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஒரு முடிவு சொல்கிறேன், விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே 18ஆம் தேதி அவசரமாக அங்கே ஆடு கோழியெல்லாம் பலியிட்டு நாங்கள் சமபந்தி விருந்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமபந்தி விருந்துன்னா என்ன? சாதி மதம் பார்க்காம எல்லாரும் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த சமபந்தி விருந்து. அது ஏன் அங்கே போய் நடத்தணும்?
இப்போ அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை வந்தது? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வியும் வருது. அப்போது ஒரு இந்து கோயிலுக்கு மேலே நீங்கள் ஆடு கோழி பலியிடுறீங்க, அங்கேயே வந்து சமபந்தி விருந்து நடத்தி அதே இந்துக்களை அங்கே வந்து சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்குது. அப்போ இது யாருக்குமே புரியாதுன்னு நினச்சிட்டாங்களா அவங்க? எதற்காக இந்த மாதிரியெல்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அரசாங்கம் முதல்லையே தலையிட்டிருக்கணும். இப்போ வரைக்கும் அவங்க தலையிடவும் இல்லை. இந்த பிரச்சனையை வளர்த்து விடுறதுக்கு அரசும் வந்து ஒரு காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நம்மளுக்கு வருது. ஏன்னா இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கம் அரசாங்கம் தான் கொடுக்கணும். இந்த மலைக்கு மேலே இருக்கிற அந்த தர்கா வந்து இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, இது சிக்கந்தர் மலை தான், அங்கே ஆடு கோழி எல்லாம் பலியிடலாம், ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கு, பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு உத்தரவை அரசு போட்டாங்கன்னா அது வேறு. அதுக்கப்புறம் அது கோர்ட்டுக்கு போகிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், பார்த்துக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இல்லை, அங்கே தர்கா மட்டும்தான் இருக்கணுமே தவிர ஆடு கோழியெல்லாம் பலியிடக்கூடாது, அந்த மாதிரியான வழக்கம் இல்லை, அதனால் இந்த மாதிரி புதிய வழக்கத்தை அனுமதிக்க முடியாது அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டாங்க அப்படின்னா அது ஓகே. நீங்கள் உங்கள் தர்கா அங்கே இருக்குன்னு சொல்கிறீங்க, தாராளமாக போய் நீங்கள் வழிபட்டுக்குங்க, அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஆனால் புதுசாக எதையும் வந்து கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிறத இந்து அமைப்புகளும் ஒத்துக்குவாங்க, இஸ்லாமிய அமைப்புகளும் ஒத்துக்குவாங்க. ஆனால் இது இரண்டையுமே செய்யாமல் அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது. அதுதான் இங்கே சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. நேற்று அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொன்ன மாதிரி பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற வேலையை தான் வந்து திமுக செய்கிறாங்க அப்படிங்கிறத அது உண்மைன்னு நினைக்க தோணுது. திருப்பரங்குன்றம் அறுபடை வீடோடைய முதல் வீடு, வரலாறுலேயே வந்து இது இருக்குது. இது இஸ்லாமியர்கள்லாம் எப்போ வந்தாங்க இங்கே வந்து, அவங்க வந்து எப்படி இதை சிக்கந்தர் மலைன்னு சொந்தம் கொண்டாட முடியும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இப்போ தான் அவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அரசாங்கம் இதில் வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். ஒரு வருஷத்துக்குள்ளே தேர்தல் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இஸ்லாமியர்களுடைய போராட்டத்துக்கு விசிக, நாம் தமிழர் கட்சி எல்லாமே உடனடியாக ஆதரவு. என்ன ஏது எதுவுமே தெரியாது, ஆனால் அவங்களுக்கு ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவு. ஏன்னா அவங்க நிபந்தனையே இல்லாமல் இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்க, திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்க. இவங்க நிபந்தனையே இல்லாமல் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுறாங்க, அப்படியாவது எங்களுக்கு ஓட்டு வந்துடாதா அப்படின்னு சொல்லி உடனடியாக வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இத்தனைக்கும் சீமானுடைய முப்பாட்டன் முருகன். இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது?